கோயில கொடுத்த மாலை என்ன பண்றது? பூவா இருந்தா தலையிலாவது வச்சுக்கலாம். மாலை என்ன பண்றது? சாமிக்கு போட்டுலாமா? என்ன பண்ற? இண்டியா மாலை வச்சு நடி அரைச்சி பண்ணிருக்கா? அது ஒண்ணும் இல்லத்த, இந்த மாலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருக்கேன். அதே கூறு கட்டவில்லை, சாமிக்கு போட்ட மாலை என்னடி பண்ணுவாங்க? வாசல் எடுத்து மாட்டோண்டி வாசப்படியில. அப்படியா? சாமி போட்டோக்கெல்லாம் மாட்டி வைக்க வேணாவா? சாமி போட்ட மாதிரி தானே, வாசப்படியில் மாட்டி வை, அப்பதான் நல்லது நமக்கு. அப்படியா? சரி, கொஞ்சம் தள்ளி விடு. கஞ்ச பையன் சிக்கனமா இருக்கிறேன்னு ஒரு 200 ரூபாய் ஆட்டோக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த வெள்ள ஆட்டோ கூட்டு வராமல் இந்த ஆட்டோ கூட்டு வந்துட்டா முதுகெலும்புலாம் கைடி போச்சு. ஏமா சுத்தணி போட்டு நல்லா குளிச்சு ஒத்தனை கொடுத்தாதான் இந்த முதுகுல சரியா போகும்போது. கஞ்ச பையனை புள்ளியா பற்றி வச்சிருக்கேன். நம்ம சொல்லும் போது தான் தெரியல, இப்போ அவங்களா அனுபவிச்ச பேருக்கு தெரியுது கஞ்ச பையன். நம்ம சொல்லும் போது பொறுப்பாக இருக்கான், என் பிள்ளை பொறுப்பாக இருக்கான் சொல்லின்னு இருப்பாங்க. இன்னைக்கு முதுகெலும்பு கைடி போனதுக்கு அப்புறம் கஞ்ச பையனை ஒத்துக்கினாங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை எங்கன்னா போகிறதா இருந்தா காரில் கூட்டின்னு போகிற மாதிரி இருந்தால் வரேன், இல்லைன்னா நீங்கள் கூட போயிட்டாங்க. என்னது காரில் தான் வருவீங்களா? உங்கள் பிள்ளைய பார்த்தீங்களா, 200 ரூபாய் அதிகமாக இப்போ சொல்லிட்டு இந்த ஆட்டோ கூட்டு வந்துட்டாரு. உங்கள் பிள்ளை அப்படியே கார் வச்சு உங்களை கூட்டின்னு போவார். கனவு கண்ணு நிறுங்க வரட்டான் அவன் உள்ள. இன்னைக்கு அவனை கேட்குற கேள்வி மட்டும் பாரு. கேளுங்க. நான் கேட்டதான் உங்களுக்கு கோவம் வந்தது, நீங்களே கேளுங்க. உங்கள் பிள்ளை அப்போ எடுத்துருந்து பார்க்கலாம். வரட்டும் உள்ள வரட்டும். என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு 2 பேருக்கும். நட்டக்கண்ண வந்துட்டான். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீ ஒரு வேலை பார்த்த பத்தியா, அதுக்குள்ள உண்மை செம்ம கடுப்பில் இருக்கேன் நான். என்னம்மாச்சே? ஏண்டி எங்க அம்மாவை இதெல்லாம் சொன்னியா? எனக்கு வேற வேலை இல்லை, உங்க அம்மாவை நான் தான் சொல்றேன். நானே இந்த மாலை எங்க மாட்டேன்னு தெரியாம மூச்சு வந்துட்டாரு என்கிட்ட. என்னம்மா பிரச்சனை உனக்கு? டேய், இனிமே எங்க கோயில் குளத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, எங்க ஊருக்கு போறதாலும் சரி, கார் எடுத்துட்டு வந்தா நான் வருவேன், இல்லை நீங்க மட்டும் போயிட்டாங்க. எது காரா? கார் இருந்தால் தான் வருவீங்களா? இது நல்லா கதையா இருக்குதா? ஏன் இப்போ ஆட்டோவில் போனது உங்களுக்கு என்ன குறைய போச்சு? டேய், ஆட்டோவா அது டிராக்டர்ல போன மாதிரி முதியெலும்புலாம் கண்டி போச்சு. இன்னொரு வாட்டி அந்த ஆட்டோ எடுத்துட்டு வந்து வச்சுக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு. ஏண்டி அந்த ஆட்டோவில் போனது நல்லா தானே இருந்தது, ஏன்டி எங்க அம்மா மாதிரி பேசுறாங்க? இந்த பேர் நானா இருக்க வாய் முடிந்து இருக்கிறேன், ஓடி போயிடு மாதிரியா? அவ்வளோ கஷ்டமா வந்தது? நீ ஜம்முன்னு டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துங்க, பின்னாடி உட்காந்து நாங்க தானே தூக்கி போடுது. அமைதியாரு, நீங்க சொல்லுங்க. எங்க அம்மா என்ன திட்டுறது உனக்கு சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. என்னால திட்ட முடியல, அவங்க திட்டாங்களா? என்ன சந்தோஷமா இருக்காதானே? ஆரம்பிங்கம்மா, திட்டுங்கம்மா. போடா லூசு பையில. ஏம்மா அந்த தூக்குச்சட்டி எங்கம்மா உள்ள எடுத்துன்னு போறீங்க? சாப்பாடு போடுங்கம்மா. இருவர அந்த உருளைக்கிழங்கு சுட வச்சு எடுத்துன்னு வரேன், உட்கார். லேட் ஆகுமாம்மா? லேட்லாம் ஆகாது, 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. பசங்களை கூப்பிட்டு பசங்க எங்க? இங்க வாசல்ல தான் விளையாடி நின்னுக்காங்க. பசங்க கை கொண்டு வந்து உட்கார சொல்ல, சாப்பிட வரேன். ஏங்க இந்த மாலை எடுத்து வாசப்படியில் மாட்டுங்க. கொடு. ஒரு மாலை எடுத்து போய் போட்டுட்டு இன்னொரு மாலை வாங்கி வந்துட்டியா? பூசாரி அவரே கொடுத்தாரு, நான் ஒன்றும் கேட்கல. எங்க சாமி கட்டி இந்த பட்டு போட பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுல. எருமை அது நம்ம வாங்கி போய் கொடுத்தது தான் எருமை. நம்ம வாங்கி போய் கொடுத்ததுனா மறந்து போயிட்டேன். எப்பவுமே கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கேன், அந்த சாமி என்ன புடவை கட்டியிருக்காங்க, என்ன மாதிரி நகை போட்டிருக்காங்க, அதே மாதிரி நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வருவேன். அதே மாதிரி இந்த சாமி கூட போட்டிருந்த புடவை நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தா கட்சி நம்ம வாங்கி கொடுத்த புடவை மறந்தே போயிட்டாங்க. இதே ஒரு வேலையாச்சும் சுத்தின்னு வா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகாத, இந்த வேலை பார்க்கறது தான் போற பொழுது வெள்ளிக்கிழமைனா. போயா அப்படியே நான் கேட்ட உடனே இந்த மாதிரி பட்டு புடவை வேணும், அந்த மாதிரி பட்டு புடவை வேணும்னு சொன்னோன்னே குடுன்னு ஓடி போய் எப்போ அப்படியே கையில் போயிட்டு 10,000 ரூபாய் வேணும் எனக்கு கொடுத்துருப்பாரு. ஆமா நான் வாங்கி கொடுத்தது எது, நீ கட்டினது எது? ஆமா அது என்ன, நீ வாங்கி கொடுத்தது நான் ஏன் கட்டாது எது? இப்படியே கத்தின்னு உனக்கு வேற வேலைனா இருக்குது. இங்க நான் பாட்டு பேசினே இருக்கேன், எங்க ஓடி நிக்க? ஏண்டி வாசப்படியில மாலையை கட்டிட்டு வரேன்டி. கட்டிட்டு சீக்கிரமா வா, நாளைக்கு கேள்வி நல்லா நறுக்குன்னு கேட்கணும். ஏமா நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன், மணி கூப்பிட்டானா போய் என்னன்னு கேட்டு வரேன். நைஸா ஓடுறியா சாப்பிட்றதுக்கு வர கூட? எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும், அப்போ இருக்குது எனக்கு கச்சேரியே. கூழ் சேர்த்துக்கு மாவு வேற ஊற வைக்கணும், கீழ் வரகு வாங்கி கடையில் வாங்கி அரைச்சி வர எடுத்துன்னு வரணும். மணி வர ஆகுது. இந்த சதீஷ் பையன் விளையாடி இருக்குது, எங்கன்னா பொறுப்பா இருக்குதா? சதீஷா இங்க வாங்க. என்னடி சாப்பிடலையா? இப்போ எதுக்கு நீ சாப்பாடு எடுத்துன்னு வந்த? எடுத்துன்னு போ. ஏன்டி என்னடி கோவம் என் மேலே? நீ பண்ணதுன்னா சாதாரண வேலையா? உன் மேலே கோவப்பட மாட்டாங்களா? மரியாதை எடுத்துன்னு போயிட்டு நான் சாப்பாடு சாப்பாடு நீயே சாப்பிட்டு எனக்கு தேவை கிடையாது. இப்போ எதுக்கு சும்மா ஆடுற நீ? ஆடுறாங்க. உனக்குலாம் தங்கச்சியா பிறந்ததுக்கு வேற வீட்டில் எங்கன்னா நான் போய் பிறந்திருக்கலாம். எதுக்கு இப்படி சும்மா கத்தின்னு இருக்க? நீங்க என்ன வச்சுக்கீங்க கையில? உருளைக்கிழங்கு பொரியல் டேஸ்ட் வச்சு எடுத்துன்னு வரேன், அதை இதுக்கிட்டே கொடுத்தானுங்க. நமக்கு தேவை கிடையாது, நம்ம என்ன வீட்டில் இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கிட்ட கொடுத்தானுங்க. இந்த அவசரப்பட்டு வாய விடாது, கும்முடி. இப்போ இருக்க நிலைமையில நான் இருக்கிற இட்லியில் ஊற்ற முடியாது, கும்முடு. என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்காம நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அந்த உருளைக்கிழங்கு தயவு செஞ்சு எங்க கையிட்ட கொடுத்தானுங்க. உருளைக்கிழங்கு தேவை, புளி சாதம் தேவை, எதுவுமே தேவை எடுத்துன்னு போக சொல்லுங்க. கண்ணு எதுக்கு நிக்க வேணாம்னு சொல்லுங்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறேன். இந்த சாப்பிடு. எனக்கு வேணா எடுத்துன்னு போ. அப்படியே ரொம்ப ஓவரா சீன் போடுவா. நான் அப்படின்னா தப்பா சொல்லிட்டேன் நான். போற வழியில வண்டியில பசங்களுக்கு கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம், சாப்பிடுங்க, மணி ஆச்சு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், வெயில் எங்கேயும் உட்காந்து சாப்பிட தேவையில்ல, நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு தான் சொன்னேன். நான் வந்து ஆட்டோல வச்சு சாப்பிடலான்னு பார்த்து சதீஷ் கொஞ்சம் இடையில போட்டு கொடுத்தேன். அந்த ஆட்டோ குழுக்குள்ள சதீஷோட சாப்பாடு எகிரி வந்து எல்லா மடியில ஊந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நானே ஆமா என் தலையில கூட வந்து கொட்டிச்சு. அது அந்த ஆட்டோ மேல இருக்க ஃபால்ட்டு, ரோடு சரியில்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்கலாம் பார்த்தேன். சதீஷ் கொட்டிட்டான்னு சொல்லி யார் சாப்பாடு வேணா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் அதை கொஞ்சம் ஆடி கிடக்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம என்ன அப்படியே பஸ்ஸில் போயிருக்குமா இல்லை வேனில் போயிருக்குமா? சாப்பாடு அப்படியே போட்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு வரதுக்கு நம்மளே ஷேர் ஆட்டோவில் போயிருக்கோம். அது சும்மாவே அந்த குழுங்க நீ அதில் வேற எல்லாம் வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்க. அந்த சாப்பாடு அப்படியே எகிரி எல்லாரும் மண்டியில் விழுந்து ஆட்டோ ஃபுல்லாக ஆகிப்போச்சு. நீ பண்ண வேலை சாதாரண வேலையா? அந்த ஆட்டோ தம்பி திட்டில் இறங்கும் போது ஒழுங்காக ஆட்டோ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லலை. ஒழுங்காக கோயிலாண்டி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் தள்ளி வந்து இந்த குளத்தாண்ட கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது, போகிற வேலை சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நீ தானே சொன்னேன்.
நீ தானே சொன்ன வீட்டுக்கு வரத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? பசியோட டம் கட்டின்னு வர வேண்டியதாக இருக்குது. என் வீட்டுக்காரன் ஒரு ஹோட்டலில் கூட நீ பண்ண மாட்டான். கஞ்ச பிசினா என்ன கஞ்ச பிசினா அப்படியே அப்படி கஞ்ச பிசினா நானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் மாமியார் வரைக்கும் தான் இருக்குதா? இருக்கட்டும். சும்மாவே சலங்கி கட்டி நாடுவா. இன்னும் பசியில் வேற இருக்காளா, இன்னும் ஆடுதான் செய்வா. ஹோட்டல் நிப்பாட்டி ஒரு 2 இட்லியாவது வாங்கி கொடுயானா சாப்பாடு தான் இருக்கல. வீட்டில் போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு இழுத்துன்னு வந்திருக்கான். மத்தியானத்துக்கு மேலே தாண்டி மணி 3 கிட்டே வந்துச்சு. எவ்வளோ பசியோட இருக்குது. அங்கே சாப்பிட்டு தம் துண்டு சக்கரை போங்க, அது அப்படியே ஜீரமாகி போச்சு. உன் சாப்பாடு தானே நீ செஞ்சு வந்து சொல்லிட்டு தானே போகிற வேலை சாப்பிட்டுக்கலாம், அங்கே சாப்பிடலாம் இங்கே சாப்பிடலாம் சொன்னேன். நீயே சாப்பிடும் போய் சாத்தாயக்கா சொல்லி இருக்கலாம். எடுத்துன்னு போ. அதான் அந்த உருளைக்கிழங்கு கொடுத்து அனுப்புங்க. ஏண்டி அங்கே கோயிலை 12 மணிக்கு மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்கிறோம். எங்கன்னா வழியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் முடியல. குழந்தா இருக்குது. மத்தியான நேரத்தில் வயசு பசங்களை வச்சு எங்கே மற்ற இல்லை எங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு சொல்லிட்டு தான் சரி வீட்டில் போய் சாப்பிடல, வண்டியில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த வண்டியில் சாப்பிட்டு தோது பல்ல. இப்போ வீட்டுக்கு வந்து 3 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. அதுக்கோசம் ஆடுவியா? கஷ்டப்பட்டு நான் காலை 4 மணிக்கு இருந்து செஞ்சு தெரியுமா சாப்பாடு? நான் கஷ்டப்பட்டு செஞ்சவங்க தானே இதோட அருமை தெரியும். இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாம் எடுத்துன்னு போயிட்டு தயவு செஞ்சு. சரிம்மா இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து எடுத்துன்னு போ. சரி வேணா நீ இவ்வளோ கங்காங்க கட்டி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? கொடுங்க இந்த உருளைக்கிழங்கு. நான் நைட்டுக்கு வச்சுக்கிறேன். நல்லா சுருளை சுட வச்சுங்க உருளைக்கிழங்க. நல்லா தான் சுட வச்சிருக்கேன். நல்லா ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேற நல்லா வறுத்து வச்சிருக்கேன். அப்போ போய் சாத்துக்கு நைட்டுக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். நைட்டுக்கு வேறு சமைக்கணும்னு பார்த்தேன். சரி ராதிகா கேட்ட மாதிரி மாவு பாக்கெட் வாங்கி இட்லி கிட்டே எண்ணெய் ஊற்றி கொடுங்க சாப்பிட்டோம். என்ன பண்ணுறது, ராதிகா கொடுத்து வச்சது அவ்வளோதான். எத்தனை கிளம்பிச்சாது அம்மாடி எடுத்துன்னு போய் இருக்காடி. இது நான் கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறேன். கூப்பிடு. இல்லைன்னா நீ தான் கடைக்கு போயிட்டு மாவு பாக்கெட் வந்து எனக்கு இட்லி ஊற்றி தரணும், சட்னி ஆச்சு தரணும். புரியுதா? ஒழுங்காக கூப்பிடு. இருமா நீ தானே வேணா சொல்லி அனுப்பிச்சேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். அக்கா தங்கச்சிங்களா சண்டை வேணா சரி குடும்பம் அப்படி சொல்லிட்டு நைஸா கேளு. எதுக்கு இதை வெட்டி பந்த கூப்பிடுங்க போயிடும் பொழுது. கோமதி ஒரு நிமிஷம் இல்லைம்மா. சொல்லுங்க தான். நீ ஏன் மனசு கஷ்டத்தோட போற? கொடு நான் அவளுக்கு கொடுக்குறேன். வேணா தேவையா மேலே கோவமா இருக்கா சாப்பிட வேணா விடுங்க. அவளுக்கு இட்லி ஊற்றி கொடுங்க. பரவாயில்ல குடுமா எதுக்கு மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க எல்லாரும் சாப்பிடணும் தானே கொடு. இல்லை பரவாயில்ல. ஓ இது வேற ஏக்கா எங்க அத்தா அவ்வளோ சூட சொல்றாங்களா கொடுப்பே. வேணா விடு நான் வீட்டுக்கு எத்தனை பசங்களுக்கு கொடுக்கேன். இப்படி சொல்ல நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். நாங்கள் வச்சு சுட சாப்பிட்றோம். சொன்னா கேளு திரும்ப அப்படியே. என்னடியா? கீழே வேண்டியதியா? இப்பதான் சொன்னேன் வேணாம்னு சொல்லிட்டு. நான் கோவத்தில் 1000 சொல்லுவேன். என்ன எப்படி எடுத்துன்னு போயிடுவியா? கொடு. அவனுக்கு பசிக்குது இப்போ விளையாடி நிற்பேன். நான் என்னடியம்மா எரும மாடே இந்தா அப்படியே ஓவரா சீன் போடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அத்தா தட்டில் எடுத்துவாங்க பசங்களுக்கு கொண்டு கொடுங்க சாப்பிடலாம். எடுத்துட்டு வரேன். அப்புறம் வேற ஏதாவது வேலை இருக்குது தானே வீட்டில்? ஆமாம் போட்டு சாமான் அப்படியே இருக்குது. சாமான் தொலைக்கணும் வீட்டு பெருக்கணும் நிறைய வேலை இருக்குது. நான் வேலை வெட்டியில் நினச்சிங்க உன்ன மாதிரியே. சும்மாவே அப்படியே ஆடுவேன். உன் பசங்க செஞ்சு வைக்க போகுது எல்லா வேலையா. இப்போ போய் உட்காந்து ரெஸ்ட் தான் எடுக்க போறேன். எல்லாம் பட்டு கூட தூங்குவேன். ஆமாம் என் பொண்ணுங்க தானே அப்படியே ஓடி வேலை செய்வாங்க. அது 2 உன்ன மாதிரி தான் இருக்குதுங்க. வேலை செய்யணும் முக்காலாக அழுதுங்க. சரி போய் சாப்பிட்றியா? எனக்கு வேணாண்டியம்மா சாப்பிடு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டு ஒழுங்கா அந்த குண்டான கிண்ணத்தெல்லாம் கழுவி கொடுங்க. உங்கள் வீட்டில் மொத்த சாமான் இங்கே தான் இருக்குது. ஒரு சாமானை கொடுத்தா திருப்பி கொடுக்க போகிறது கிடையாது. கொடுக்குறேன் அப்படியே சதீசன் சஞ்சியும் குரல் கொடுத்துட்டு போ. சாப்பிட்றதுக்கு சொல்லுல. குரல் கொடுக்குறேன். ஒரு தட்டு டம்ளர் எது கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே வீட்டிலேயே வச்சுக்க வேண்டியது தான். நம்மளா தேடி வந்து கேட்டாலும் இந்த கழுவாம இருக்குது தரேன் ஏமாத்தி இருக்குது. வீட்டில் பாதி சாமான் இங்கே தான் இருக்குது. உங்கள் வீட்டில் தான் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவியா? எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் வேணும் எடுத்துக்கு வந்து ஒழுங்கு மாதிரியே இந்த கிணத்துலாம் கழுவி கொடுத்து அனுப்ப சதீஷ் கிட்ட. ஐயா கொடுக்குறப்போ அப்படியே சுத்துப்பேன். கொழுப்பு தான் உனக்கு. புளிசாதம் எங்கள் அக்கா சூப்பராக செய்யும். அது செய்கிற மாதிரி நம்மளுக்கு வர மாட்டேங்குது. இந்த பொறுப்பு தார் நல்லா ரசிச்சு சாப்பிட பிறந்தது. புளிசாதமா உருளைக்கிழங்கு வருவலாம் சூப்பர். என்னது சத்தம்? ஒழுங்கா நிறுத்துறியா இல்லையா? தலை வலிக்குது எனக்கு. அப்பயே அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன். அவன் கேட்கறான் இந்த மாலாம் வாங்கி தராதீங்க வீட்டில் அடிச்சு தலைவலி வர வைப்பான். வேணான்னு பரவாயில்ல குழந்தை தானே கேட்கறேன் வாங்கி கொடுத்துட்டு அவர் ஓடி போயிட்டாரு. இப்போ இவங்கிட்ட நான் மாட்டேங்கிறேன். டேய் தலை வலிக்கு நிப்பாட்றா. எனக்கு தலை வலிக்குது. இந்த கண்ணாடி அந்த மண்டையை பாத்தியா மரியாதை அதெல்லாம் கடைச்சிட்டு வா. அப்பதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வைக்க மாட்டேன். தூங்குற வரைக்கும் நான் போட்டு தான் இருப்பேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போடணும்னு இருக்கேன். போ ஸ்கூல் கேட்டு உள்ளே விட மாட்டாங்க. பிடி சார் பட்டை அடிப்பார். வாங்கி வா. அல்லம்மா டோல்லம்மா சால கடிமா அல்லம்மா டைட்டி கரிஜன காக்கி விட்டா சாலம்மா அரிக்கல்ல கரிக்கல்ல விட்டால கடி இருக்குல்ல டைங் 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 டைங். ஐயோ தலை வலிக்குதே. இல்ல வேற பாட்டு வேற. ஒழுங்கு மரியாதையா அந்த மாட்டெல்லாம் எடுத்து வச்சு கை கழுவி வந்து சாப்பிடு வா. அல்லம்மா டோல்லம்மா அல்லம்மா டோல்லம்மா சால கடிமா அல்லம்மா சின்ன கரிக்கி விட்டால சால கடிமா அல்லம்மா. கொம்பு எடுக்கு வா. நீங்க சாப்பிடுமா எங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன். எங்க போறதா சாப்பிட்டு போ. இந்த மூலத்தை இந்த தலையில இருக்க முடியும் முதல்ல அவுத்து வை. பார்க்கும் போதே நாயெல்லாம் குலைக்க முடியுது. பின்னாடி தொத்தின்னு வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் வந்து தான் போயிருக்கேன். நாயெல்லாம் தொத்தி விட்டு வந்திருக்கேன். ஐயோ இந்த கூத்தெல்லாம் எவனா அப்படி பண்றானோ தெரியல. அத்தை கேஸ் கொஞ்சம் கரண்டி போடுங்க. ஒருத்தர் சொல்ற பத்தி கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ சூடா ஓடுறா கைப்பிள்ள. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு வந்து சேரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஆட்டம் போடு. இந்த வரமா சித்தி அம்மா கிண்ணெல்லாம் வேணாம் சொன்னாங்க. ஏமா இன்னும் சாப்பிட்டே முடிக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லு. நீங்க தர மாட்டீங்களா? அப்படியே உங்க வீட்லயே வச்சுப்பீங்களா? எங்க வீட்டுல பாதி சாமா உங்க வீட்டுல தான் இருக்கான். வாங்க சொன்னாங்க. இப்பயே அப்படி வாங்க போற பாரி பண்ணி அம்மா தான் சித்தி சொல்றாங்க. அப்படி சாப்பிட்டே நீ? சாப்பிட்டு சித்தி. கொஞ்சம் சாப்பிடுறியா? கொஞ்சம் வேணாம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இடமே கிடையாது வயிற்றுல. வாணி சித்திக்கு கால் வலிக்குது. ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? சொல்லுங்க சித்தி. சதீஷ் கூட கடைக்கு போயிட்டு கேழ்வரகு வாங்கி அந்த மிஷினில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வரீங்களா? எங்க சித்தி அண்ணாச்சி கடைக்கா?
ஆமா அண்ணாச்சி கடைக்கு தான். அங்கே பக்கத்துல மிஷின் இருக்குல்ல, அங்கேயே அரைச்சின்னு வந்துருங்க. 1 கிலோ கேழ்வரகு வாங்கி அரைச்சின்னு வந்துருங்க. சரி சித்தி, போறேன் சித்தி. சரி சதீஷ் கொஞ்சம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்றேன், போயிட்டு வரேன். ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 5 ரூபா மட்டும் கூட கொடுத்து அனுப்புங்க சாக்லேட் வாங்கிறதுக்கு. ஏண்டே சதீஷ்னா சின்ன பையன், சாக்லேட்டுக்கு காசு கேட்கலாம் பரவாயில்ல. நீ காலேஜ் படிக்கிறியா? இன்னும் 5 ரூபாய் கேட்டு சுற்றி நிற்க. எத்தனை வயசானாலும் வயிறு ஒன்று தானே. சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வந்தால் தான் கடைக்கு போன ஒரு திருப்தியே இருக்கும். எவ்வளோ வயசானாலும் மாறவே மாறாது. சதீஷ்க்கு 5 ரூபாய், எனக்கு 5 ரூபாய். ஓகே ஏம்மா கொடுக்குறேன். ஓகே சீக்கிரமா சாப்பிட்டு இந்த கிணத்துல கழுவி சதீஷ் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நம்ம வீட்டு வெளியில் ஒரு போர்டு வைக்கணும், கடைக்கு போகிறதா இருந்தால் நாங்கள் போயிட்டு வரோம், 5 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தெருவிலேயே ஒரு 10 வீடு இருக்குது. 5 டைம்ஸ் 50, ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா. ஐயோ வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம்னா 1500 ரூபா. முதல் போன உடனே எழுதி வெளியில் ஒட்டி வைக்கணும். இந்த அம்மா கிட்ட 5க்கு 10க்கு திட்டு வாங்குறத இனிமேல் நம்ம சுயமாக நம்ம ஒரு வேலை செய்யணும். எல்லாம் உஷாரா தண்ணியமாக இருக்குதுங்க இந்த வயசுலையா. நேரம் வந்து புளி சாத்துக்குள்ள காலை விட்டுறாத, உட்காரு. ஜோ இந்த கண்ணாடி போட்டு கண்ணு வர தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கு. அவரு அந்த கண்ணாடி அவரு